சில காலங்களுக்கு முன்னுக்கு பெண்கள் வந்து ஊறுகாய் போடுறது, அப்பளம் செய்கிறது, தூள் இடிக்கிறது, தையல் வேலை செய்கிறது தான் ஒரு சுயதொழில் முயற்சி என்று நினைச்சு கொண்டிருந்தாங்க. அப்படி செய்கிறதுல அவையில் ஒரு பெருமையாகவும் இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கு காலம் மாறிட்டு இன்றைக்கு பெண்களும் தங்களால் பாரியளவு தொழில்களை செய்யலும் என்று நிரூபிக்கிற மாதிரியான நிறைய தொழில் வாய்ப்புகளை வடமாகாணத்தில் எங்களோட பெண்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற பெண் முயற்சியாளர் திருமதி ஷர்மினி தியாகரன். வணக்கம் அக்கா. வணக்கம். என்ன செய்கிறீங்க? டஸ்ட்டை கிண்டி கொண்டிருக்கிறேன். ரைட். கிண்டி என்னத்துக்கா? காய்கறிக்காக? காயறதுக்காக. எவ்வளோ நேரம் இப்படி செய்வீங்க? ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ஒருக்கா ரொட்டேஷனில் கிண்டி கொண்டு போகணும். ஓகே. இங்கே கிட்டத்தட்ட எத்தனை ஒரு வேலை செய்யணும்? இங்கே ஒரு 10 பேருக்கிட்ட வேலை செய்யணும். ஆனால் சில வேலைகளில் அந்த மாரி காலங்களை விட மற்ற வெயில் காலங்களில் மாறி மாறி வேலை செய்யணும். ரொட்டேஷனில் ஒரு நாளைக்கு 5 பேர், ஒரு நாளைக்கு 5 பேர் அப்படி. எங்கெங்கே தேங்காய் மட்டையெல்லாம் அதில் எடுக்கிறீங்க? எங்களை சுற்று வட்டாரமே தான். ஜூனியங்குளம், கோணாவில், காந்தி கிராமம், உருத்திரபுரம், ஸ்கந்தபுரம், இதை சுற்றின ஏரியா மட்டும்தான். என்னென்ன உற்பத்திகள் இங்கே செய்கிறீங்க? கொக்கோ பீட், மெட்ரஸ் ஃபைவர், D1 ஃபைவர், அது இல்லாமல் தவாசி ப்ரஷ். யாரை இறக்கி இதை சந்தைப்படுத்தல் நடவடிக்கைகள் செய்கிறீங்க? இது முற்றுமுழுதாக தென்னிலங்கை தான். நாங்கள் டிரெக்டாக எக்ஸ்போர்ட் இல்லை. ஆனால் தென்னிலங்கையில் உள்ள ஆக்களுக்கு மட்டும்தான் செய்கிறோம். புத்தளம், லங்ராட்ன்னு சொல்லி, வத்தலை, மற்றது டொப்பிக்கோ யாருன்னு சொல்லி, மதுரங்குழி, மற்ற ஹேலிஸ். வந்தெடுக்கணுமா இல்லை நீங்கள் கொண்டே கொடுக்குறீங்க? வந்தெடுப்பினம் சில வேளை நாங்கள் டிரான்ஸ்போர்ட் செலவழித்து எங்களோட காசை கொடுத்து அனுப்புவோம். உங்களோட ப்ரொஃபஷனில் பற்றி சொல்லுவீங்களா? நீங்கள் என்ன படிச்சிருக்கிறீங்க, ஏன் இப்படி இந்த இதுக்கு வந்த நீங்கள் என்றது? நான் BA தமிழ் ஸ்பெஷல் செய்திருக்கிறேன். எந்த யூனிவர்சிட்டி? யூனிவர்சிட்டி. என்னுடைய நான் வந்து 2013 பல்கலைக்கழக படிப்பை நிறைவு செய்து 2014 பல்கலைக்கழகத்திலேயே ஒரு வருடம் உதவி விரிவுரையாளராக கடமையாற்றினேன். அதுக்கு பிறகு என்னுடைய கணவருடைய தொழில் வந்து டெக்ஸ்டைல்ஸ் ஒன்று வச்சுருந்தவர். அதில் பெருசாக லாபம் இல்லையாண்டு வேறொரு தொழில் தொடங்குறதுக்கு யோசிச்சிருந்தோம். அந்த நேரம் தென்னை வந்து எங்களோட இடத்துலையே நிறைய வளம் இருந்தது. ஆனால் அதன் வளம் அதன் பெனிஃபிட் ஃபுல்லாக தென்னிலங்கைக்கு தான் போய் கொண்டிருக்கேன்னு தெரியும். அதோட தும்பு சம்மந்தமான தொழில் செய்கிற ஒரு ட்ரைனிங் ஒன்றுக்கு போனோம். போய் அதனூடாக இந்த தொழிலை நான் ஆரம்பித்தேன். இது எப்படி சக்ஸஸாக போகுதா?
இது பரவாயில்லை, சும்மா ரன் பண்ணி கொண்டிருக்கு. ஆனால் மட்டை இப்போ எடுக்கிறது வந்து சரியான டிமாண்டாக இருக்குது. தென்னிலங்கைக்கு தேங்காய்கள் ஏற்றுமதி செய்கிறதால இப்போ நாங்கள் அதற்கு மாற்று வழியாக தேங்காயை நாங்களே எடுத்து வேறு ஒரு அடிஷ்னலாக வேறு ஒரு ப்ராடக்ட் உற்பத்தியை செய்வோம் என்று யோசிக்கிறோம். ஓகே. இங்கே நீங்கள் உற்பத்தி செய்கிற அந்த ப்ரஷ் அதுகள் தும்பு ப்ரஷ்ஷுகள் வந்து எப்படி இங்கே ஆக்கள் வாங்கினோமா இந்த மாதிரி அதுக்குரிய சந்தைப்படுத்தல்கள் இருக்குது? ஆரம்பத்தில் வந்து நாங்கள் உள்ளூருக்குள்ளே செய்த நாங்கள், ஆனால் அதுக்கு பெரிதளவில் வரவேற்பு இல்லை. அதுக்கு பிறகு நாங்கள் ஆனால் தென்னிலங்கை அங்கால வெளிநாடுகளில் இதுக்குரிய சந்தைப்படுத்தல் அதிகமாக இருந்ததால் நாங்கள் அதை நாடி இருந்தோம். இங்கே வாங்காமல் இருக்கிறதுக்குரிய காரணம் என்ன? அது வந்து எங்களுடைய மக்கள் வந்து கூடுதலாக பிளாஸ்டிக் பொருட்கள பாவனையை விரும்பினோம். ஆனால் இயற்கையான இந்த பொருட்களில் இருக்கிற பாவனைத்தன்மை கூடுதலாக இருக்குன்றதை எங்களுடைய மக்கள் விளங்கி கொள்ளினம் இல்லை. சவால் வந்து நாங்கள் மேலதிகமாக ஏற்கனவே இருக்கிற தொழிலை விஸ்தாரப்படுத்துறதுக்கு வந்து எங்கள்கிட்ட அவ்வளோத்துக்கு பெருசாக லாபம் பார லாபத்தில் வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நிவர்த்தி செய்து கொண்டு போகலாம். உடனடியாக அந்த எக்ஸ்போர்ட் லெவலில் மிஷினரிஸ் நிறைய போடுறதுக்குரிய எங்களுக்கு சவால். அது இல்லாமல் போக்குவரத்து நான் சொல்லலாம். மெயினாக போக்குவரத்து வந்து டவுனுக்கு இருந்து 15 கிலோமீட்டர் எங்கட இடம். மற்றது பாதையும் அவ்வளவு சீரானதாக இல்லை. அதாலேயே நான் நிறைய ஓடர்ஸை இழந்திருக்கிறேன். இந்த இடத்தின் அமைவிடத்தை பற்றி சொல்லுவீங்களா? இது வந்து கோணாவில் என்ற பெரிய பிரதேசத்துக்குள்ளே ஜூனியங்குளம் என்ற சின்ன கிராமம்தான் என்னுடைய கிராமம். இதில் வந்து இதில் இருக்கிற சுற்று வட்டாரங்கள்லேருந்து தான் நான் மட்டையை கொள்வனை செய்கிறேன். ஆனால் இந்த சுற்று வட்டாரங்களில் இருக்கிற பாதை வந்து அவ்வளோ சீரானதாகவே இல்லை. அது பெரிய சிக்கலாக இருக்குது என்னுடைய தொழில் முயற்சிக்கு. தொழிலாளர்கள நலனண்டு நான் யோசிக்கிறது எப்பவும் அவர்கள் என்னட்ட எடுக்கிற சேலரியில் கொஞ்சம் சேமிப்பு செய்யணுமன்றதை நான் அவைக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இப்போ இங்கே ஒரு குழுவாக சேர்ந்து சேமிக்க வலிக்கிட்டு இருக்கணும். ஆனால் அதை ஊக்குவிச்சது வந்து எனக்கு ஒரு நிறுவனம் தான், கிறிஸ்டலிஸ் என்ற நிறுவனம். ஆனால் இப்போ அவை அந்த சேமிப்பினூடாக பிரியோசனமாக தங்களோட செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். என்னட்ட வேலை செய்கிற தொழிலாளர்களோட பிள்ளைகள் எல்லாம் மேற்படிப்பு என்று படித்து கொண்டு தான் இருக்கிறோம். அவைக்கு வந்து இப்போ நான் ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறபடியாக என்னுடைய பாடம் சம்மந்தமாக படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். நான் அதை மாதிரி அவைக்கு இப்போ கல்விக்குரிய செலவுகள் எதுவும் போதாதாக இல்லாட்டி நாங்கள் அதை எங்களோட ஃபேக்ட்ரி கூடாக மேனேஜ் பண்ணக்கூடியதாக இருக்குது. என்னுடைய தொழிலில் எனக்கு கணவர் வந்து சப்போர்ட்டாக இருக்கிறார். அதால் தொழிலை கொண்டு நடத்துகிறது எனக்கு பெரிய கஷ்டமாக தெரியல. ஸ்கூலில் வந்து ஸ்கூல் வேலையை ஸ்கூல்லையே செய்து முடிச்சுட்டு வர வேணும். வீட்டில் வந்து வீட்டு வேலைகளுக்குரிய டைமை ஒதுக்கி வச்சுக்கிறேன். அதை மாதிரி தொழில் நிலையத்தில் வந்து நான் ஸ்கூல் டைமை விட்டு மற்ற நேரத்தில் தான் நான் வேலை செய்யக்கூடியதாக இருக்குது. மற்றது ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு நான் எவ்வளவு சவால்களை எதிர்நோக்கினேன்னா, இந்த தொழிலை தொடங்குறதுக்கு ஆரம்பத்தில் நிதி பிரச்சனை, மெஷின்கள் கொள்வனவு, மூலப்பொருள் கொள்வனவு எல்லா விஷயத்துலையுமே நான் சவாலை எதிர்நோக்கி இருந்தேன். மெஷின் என்று சொல்லிக்க எல்லாம் தென்னிலங்கையிலேருந்து தான் உற்பத்தி செய்து கொண்டு வந்த மெஷினரிஸ். ஆனால் தென்னிலங்கையில் நாங்கள் ஓட பண்ணின உடனே தரமாட்டினோம் அந்த மெஷினை. அதுக்காக நாங்கள் நிறைய தரம் கோல் பண்ண வேண்டி வரும், நிறைய தரம் போய் அங்கே கேட்க வேண்டி வரும், அங்கேயே போய் நிற்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வந்தது. இப்போ நான் அந்த சவால்கள் எல்லாம் ஓரளவுக்கு முறியடித்து முன்னேறி கொண்டிருக்கிறேன் என்று தான் சொல்லலாம். சமுதாயத்தின் அடிமட்டத்தில் பல்வேறு திறமைகளையும் ஆளுமை பண்புகளையும் உள்ளடக்கிய பல பெண்கள் உண்டு. அந்த வகையில் இந்த பெண்ணின் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.